அந்த மற்ற பிள்ளைகள்கிட்ட போகிறோமா பக்கத்தில் வர எல்லாம் வச்சுக்கிறோம். நான் என் குணம் வேற மாதிரி கொண்டே விடுவேன். என்ன மோந்து வந்துக்கிட்டே தெரியுறீங்க என்ன தங்கச்சி தங்கச்சி கோவப்படாத. மைக் அங்கே இருக்குல்ல, அங்க மூஞ்சிய பாரு எப்படி இருக்குன்னு. என்னமோ நீ பெரிய அலை மாதிரி பீத்துக்கிறீனா? இவர் பெரிய அலையனாக்கும் பக்கத்துல எதுக்கு அவரீங்க வந்தா முத்தலமா மூஞ்சி போற வச்சிட்டு என்ன நீ பாடுமா பாடுறான கொம்பி இருந்தாத பெண்ணு கலகு. ஆமா ஆமா, நீ நல்ல முடி செமட்டு முடி வச்சிட்டு கலரிங் பிச்சு போடுவேன். நீங்க சின்ன பிள்ளை தூங்குறீ, எனக்கு வெட்டி விடலையா கொன்னியா? இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இங்க வாங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா நிறைய மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்களா? ஏன் என்னாச்சு? ஏன் மீசைய முளைக்கல? நானும் 9 வருஷமா பாக்குறேன், இப்படித்தான் இருக்கு. எதுக்கு வந்துக்க வைய? என்ன வேலை உனக்கு? சிவியா பூங்குயிலே எனக்கு தெரியும். புழு துணி போட்டாலும் பழக்கமே சரியில்லை. ஒரு பொம்பளை பிள்ளை பூமையிலே பாட்டை கொஞ்சம் கேளு, ஆசையிலே நான் படித்தேன், நீ நின்னு பாரு. பூங்குயிலே பூமையிலே பாட்டை கொஞ்சம் கேளு, ஆசையில நாம் படித்தேன், நீ நின்னு பாரு. கண்ணாடி முகத்தழகி கண்ணாடி முகத்தழகி நீ இருக்க வேணும் புள்ள நெஞ்சுக்குடி ஓரத்தில எந்த தேதி நீ தருவ மஞ்சத்தாடி நான் தருவேன். மணமரைக்கு வாடி புள்ள மஞ்சத்தாடி மணமரைக்கு ஓடி புள்ள மாமைக்கார சம்மதிக்க மஞ்சத்தாடி நான் தருவேன். மாமைக்கார சம்மதிக்க மஞ்சத்தாடி நான் தருவேன். உண்மையிலே உண்மையிலே பாட்டை கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படித்தேன், நீ நின்னு பாரு, நீ நின்னு பாரு. ஏங்க என்னமா சொல்றீங்க? யாரா அந்த பிள்ளை? ஆரா உங்க தங்கச்சி. என்னது அண்ணனா? அண்ணே என்ன பரவாயில்ல, வழி அப்படியா? அண்ணே மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். தங்கச்சி ஐயோ, அப்ப நம்ம இடத்துக்கு புழுத்து போட்டு வந்திருக்காருப்பா. பாட்டல் நிறைய கிடையாது, இழிச்சுக்கிட்டே இருக்கேன். இழிச்சா பையன் மாமி முகரைய பாரு, ஈனு இழிச்ச போய் வேலைவே இருக்கேன். ஜல்லி ஜல்லி ஜல்லினும் சல்லங்கை ஒளி ஜட ஜனம் ஜட
அள்ளி பாட சொல்லிச்சு. எந்த கொண்டி மச பாடுற கீதம்னு தெரியலையே. அப்படியா? இதுவா? ஆஹா. தங்கச்சி இந்த பாத்திரம் அண்ணா நம்ம எடுத்து கொடுத்து வந்திருக்கிறார். அண்ணா தங்கச்சி பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கு கொண்டி கேளுங்க. அண்ணா எது கூப்பிட்டீங்க? நம்ம எடுத்து கொடுத்து வந்திருக்கிறார். ஆறு உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எவ பார்த்தாலும் கூப்பிட்டு யாரா வந்திருக்காங்கன்னு என்னைய கோர்த்து விட்டுட்டு நீ மட்டும் உள்ள போய் தூங்கிடுற. தகவல் கொடுத்ததானே என் வேலையே. இழிச்சா பேல இருக்கே அப்படியே. அண்ணா உன்னை இழிச்சனால மரியாதை இல்லாம பேசாத. பேசுறா அவ. நீ பேசாதடா. அவ அப்படித்தான் பேசுவா. பொம்பளை வயசுல ஆம்பளை பேசக்கூடாது. பெண் பேசலாம். அவ உன்னை கட்டிக்க போறவ தானே, உரிமையில பேசுறா. கட்டிக்கிட்டேன்னா என்ன பேச மாட்டேன். உரிமை இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம அன்பை காட்ட முடியும், அதிகாரத்தை காட்ட முடியும் இல்லையா? அதனால நீ கோபப்படக்கூடாது. அண்ணா அண்ணா வேடுவர்ன்றீங்க எங்க? வருக வருக வேடுவரே வருக. உமது வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்னு இருக்காங்க. அதற்குனங்க என்னுடைய உண்மையான கம்பீரமான அண்ணனிடம் சரி, அன்பான அழகான தோழியிடம் சரி, நேருக்கு நேரம் வச்சு விசாரிச்சுட்டு நீங்க தேடி வரதோ சொல்ல பிரமான் இந்த இடத்துல கிடையாது. வேறு இடத்துக்கு போய் தேடி பாருங்க. அதற்கு முன்பாக அண்ணா அவரை பார்த்தாலே தெரியுது பிடிவாதக்காரன். ஆமா, பின்னங்கால் படையில தெரிக்கிற அளவுக்கு ஓட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்ணால பாக்கணும். நான் யாரு? நீ என் தங்கச்சி. உன் தங்கச்சி. என் வளப்பு. உன் தங்கச்சி. ஆமா பா. கண்டிப்பா உன் பேரை காப்பாத்துவேன். உனக்கு முக்கியமான வேலை இருக்கும். சொல்லிட்டு கிளம்பு. போயிட்டு வரதா? அத எல்லாரும் போயிட்டு வர்றேன். இது வரைக்கும் உங்க மனசு புண்படுற மாதிரி தப்பு தவிர எதுவும் பேசி இருந்தேன். வந்ததுல இருந்தே புண்படுற மாதிரி தான் இருந்த போ. ஆனா ஓ முகரை பார்த்து திருவள்ளூர் போகாம இருந்திருக்காங்க பாரு, அதுவே பெரிய விஷயம். அட அப்போ ஓ முகரை பார்த்து இருக்கே. போயிட்டு வரேன். எல்லாரும் போயிட்டு வரவா? அண்ணே அட்டனே சரி, உங்க அண்ணன்ட்ட வேட ஒரு ஏதாச்சும் வாங்கிக்கமா. ஆனா நீ கீத மாட்ட. நாடோட கூட்டமுக தில்லேலேலோ ஆறா நாதத்த சும்மா வாங்கி போட பாக்குறேன். எது நாதார் கூட்டமா? நாடோட கூட்டமுக தில்லேலேலோ ஏலே சாபே அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. மறுமொழியிலே அழகான ஒரு மான் கொடுத்தே பற்றி. அது ஒரு மான் அழகானது, அன்பானது, மிக ஒரு பாசமானது. நானும் எத்தனையோ மானை பார்த்திருக்கேன். வள்ளியம்மா கோவத்துல மண்டல. ஆமா ஆமா, நான் எத்தனையோ மானை பார்த்திருக்கேன். சரி, ஆனா இந்த மானை போல எல்லாமே இதனுடைய எப்படி இருக்குன்றத சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்சரை சிந்து பேரு மலையோரம் கண்டேன் அழகான மானே, மலையோரம் கண்டேன் அழகான மானே, மானோடு நானும் விளையாடத்தானே. கலைவாணி திகழும் எனதாதை மானே, கலைவாணி திகழும் எனதாசை மானே, கவிமாலை சூடும் எனதாதை மானே. அழகுள்ள மான் எனதாசை மான், அழகுள்ள மான் எனதாசை மான், அழகான மான் பிடிக்க பல நாள காத்திருந்தேன். தாளாத ஆசையாலே தகையா தவிக்கிறேனே. அழகுள்ள மான் எனதாசை மான்.
மானை பிடிப்பதற்கு தலைவி எனக்கு காலத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கணும் மானை. சொல்லுங்க பாப்பா. வந்த உடனே தெளிவா சொல்லிட்டு நீங்க தேடி வந்தமா நீங்க இல்லை. அதுக்கப்புறமும் மானுடைய பெருமையை பத்தி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு சிறந்த வீடு இருக்கு நிலைக்கு. மானை கண்ணால பார்த்து நான் தான். நான் பார்க்கல. இல்ல ஏன் பார்க்கல? எதுக்கு பார்க்கணும்? உங்களுக்கு தேவையில்லை, நீ பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவை இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்க. எனக்கு இது தேவைன்னு பார்க்க வந்திருக்கேன். எனக்கு இது தேவையில்லை, நான் பார்க்கல. இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கடமை இருக்கு. எனக்கு ஒரு கொள்கை இருக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. என்னிலே வந்தாலும் தன்னிலே மாறாமல் எல்லா வகையிலும் சரியா இருக்கிறேன். சரியா? நீ மட்டும் அதுக்கு ஒத்து வந்தா போதும். எதுக்கு? கொண்டு போய் மேல வைக்க வச்சிருவேன். நீங்க எங்கேயும் வைக்க வேணாம். என்னை குப்பையிலே வைக்க வேணாம், கொண்டு போய் கோபுரத்திலே வைக்க வேணாம். உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா போதும். நான் வந்த வேலையே அதுதானே. எதுக்கு? உன்னை பிடிக்க போது வந்திருக்கேன். என்ன ஒண்ணு? ஒன்னதான் புடிச்சுக்க. அவ்வளவுதான். ஒன்னதானா என்ன? ஆமா. என்னடா ஓமா? இங்க பாருங்க, முதல்ல பெண்கள் நம்ம எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கணும் சொல்லுங்க அப்பா. பெண்ணை பார்த்த உடனே முகத்துல ஒரு புன்னகை இருக்கணும். இங்க பாருங்க, காத்துல மூக்குல உடம்பு ஃபுல்லா நகை ஓடுற பெரிய விஷயம் இல்ல. சரி. ஆனாலும் கூட முகத்துல என்ன இருக்கணுமா? புன்னகை. புன்னகை, சிரிப்பு இருக்கணும். அப்படித்தான் பேசணுமே தவிர காட்டு வெறுகு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டா. இப்ப பாருங்க, மதனு என் தம்பி. சரி, அவனை எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்து மதனு நீங்க நம்ம தான் போறோமா அப்படின்னு சிரிப்பேன். சரி. தங்கப்பாண்டி எங்க அண்ணே இன்னைக்கு வருவீங்களா அப்படின்னு நான் அங்க சிரிப்பேன். சரி சரி. இவங்கெல்லாம் என் அண்ணன் தம்பிங்க. இவங்கள்ட்ட சிரிச்சு பேசினா தப்பு இல்ல. நீர் யார் என்னன்னே தெரியாது, உங்களை பார்த்து நாங்க சிரிக்கணுமா? அம்பா கட்டி தானே கொண்டு போகுது உனக்கு. நான் கேட்கிறேன், யாருமா உலகத்துல சிரிக்க சிரிக்க சொல்றவன் முடிவுல அழுக வச்சிருவேன். இவருமா இவரு வேப்பெண்ணெய் எதுக்கு இருக்கு? சின்ன பிள்ளைக்கு இப்ப கொடுக்குறாங்களா தாய்மார்கள்லாம், வேப்பெண்ணெய் கொடுத்தா நஞ்சு கிருமிகள் அழியும். ஆமா. ஆனா பிள்ளை அழுக, ஆனா அதுக்கு நன்மை இருக்கா இல்லையா? இருக்கு. அழுக்கான வேட்டியத்தான் துவைக்கிறோம், அடிச்சு துவைக்கும்ல, துவைப்போம், தண்ணியில் துவைக்கிறேன். அடிக்கத்தான் என்னாக அது வெள்ளையா வரும். அதே போல இப்ப கோவில் ஆலயம் இருக்கு. கோவில் ஆலயத்துல ஒரு சில செய்யற அப்படின்னா அதிகமா எந்த கல்லு அடி வாங்குதோ அதுதான் சிலையாக இருக்கும், சிற்பமாகுது. ஆமா, அடி வாங்காத கல்லு அது நிலைப்படியாவோ வாசப்படியாவோ கிடக்கும். உலகத்துல நேர்ல உள்ள மரம் தான் அறுபடும். அது மாதிரிதான் உலகத்துல யாராக இருந்தாலும் நேர்மை உள்ளவனுக்கு கொஞ்சம் கலந்தா உண்டு. என்ன தம்பி? ஆமா ஆமா. காச மரத்துலதான் கல்லறி விழுன்னு சொல்லுவாங்க, சொல்லறி விழுங்க. ஆமா. இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு எனக்கு அது தெரியல. என்ன விஷயம்? எது தெரியல? நான் தான் சொல்றேன்ல, மான் இங்க வரல பார்க்கலையும் சொல்றேன். நீங்க மானை பாத்தீங்கல்ல? ஆமா. பார்த்த உடனே ஏன் பிடிக்கல? இவ்வளவு வியாக்கணமா பேச தெரியுதுல்ல, மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும்ல, ஏன் பிடிக்கல? பாருங்களேன், நல்ல விஷயமா சொல்றீங்க. சிரிக்கிறத பாரு, கருமம். அப்படித்தான். ஆனா நீ வந்து உதட்டுல சொல்றதை தவிர உள்ளத்தாலே சொல்லலாம், தெரிஞ்சுக்கிட்டானு. நான் முகத்தை பார்த்த உடனே இந்த பொம்பளை இதுக்கு ஆகாதன்று நானும் முகத்தை பார்த்த உடனே இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்ற தெரிஞ்சுக்கிருவேன். இல்ல இல்ல, நீங்க இப்படிதான் சொல்றீங்க, இங்க சொல்லல. நீங்க நான் நினைக்க மாட்டேன். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் வந்தது வேட்டை. நான் வந்தது காவல். என்ன காவல்? என்ன வேட்டை? மான் வேட்டை, திண்ணை காவல். உங்களால முடியுமா? உங்களால முடியுமா? என்னால முடியும். என்னாலயும் முடியும். தகுதி உள்ள வந்தா தொகுதிக்கு வர முடியும். அதனால நான் கமுதில இருந்து வந்திருக்கேன். சும்மா இல்ல, மதுரையில இருந்து வந்திருக்கிறேன். சும்மா இல்ல. என்ன பேசுறீங்க? என்னமா? என்ன நீங்க பேசுற பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? ஆணாதிக்க தன்மையா இருக்கு. ஒரு ஆண் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். ஆனா கேவலம் நீ ஒரு பொம்பளை பிள்ளை, உன்னால என்ன முடியும்ன்ற மாதிரி கேக்குற மாதிரி தெரியுது. பாருங்க, மான கணவட்டி பிடிக்கலாம், குழிவிட்டி பிடிக்கலாம், சில வச்சு பிடிக்கலாம், ஒரு மானை காட்டி மழை பிடிக்கலாம். என்னையா பேசிக்கிறீங்க? என்னையா பேசுற? நான் பெண்ணை வந்து அடிமைத்தனப்படுத்துறீங்க, பெண்களை கேவலமா பேசுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, தவறு. ஊர்ல உள்ள பெண்கள்லாம் உங்களை தவறா நினைச்சிருவாங்கன்னு வேமா கதைக்கு போறீரோ? இல்ல இல்ல, தவறு. பாருங்க, நான் நீங்க மட்டும் இல்ல, நான் எந்த பெண்ணாக இருந்தாலும் நான் ரெண்டு கண்ணா மதிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? ஒரு பெண் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். ஆவது மென்னாலே அழிவது மென்னாலே உன்னால காவல் காக்க முடியுமா அப்படின்னு நீ சொல்லிருக்கணும். முடியுமாங்கற? முடியும் சொல்லிருக்கணும். எப்படி முடியும்? என்னால முடியும். வேணாம், எந்த கதையிலேயாவது நான் இந்த மாதிரி பெண்கள் காவல் பார்த்தாங்க, சரி, காவலை முழுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இருங்களே, அடுத்தவங்களை முன்னுதாரணமா வச்சு வாழக்கூடியவன் நான் கிடையாது.
என்னைய வேணா நிறைய பேர் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு வேணா வாழ்வாங்க. அந்த வகையில நான் ஆடக்கூடிய நான் செய்யக்கூடிய காவலை பார்த்து இனி வரக்கூடிய காலங்கள்ல வெற்றி அடைவாங்க. வருமா? ஏன்னா தாயை போலதான் பிள்ளைன்னா. ஆமா, தாய்க்கு பெருமையா பிள்ளைக்கு பெருமையா? பிள்ளைக்கு தான் பெருமை. எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த மகனாகப்பட்டவன் நல்ல மிகச்சிறந்த அறிவாளின்னு கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு பெருமை ஏற்படும் பொழுதுதான் தாய்க்கு பெருமையாக இருக்கும். பாருங்க, ஒவ்வொரு பிள்ளையும் மண்ணில் பிறக்குதுல, பிள்ளை வந்து நல்லா பிறந்துருது, வளர்ப்பது யாருடைய கடமை? அது பெற்றோர்களுடைய கடமை, தாயோட கடமை. ஆமா. தந்தைக்கு என்ன கடமை? நல்ல அறிவை சொல்லணும், நல்ல கல்வியை போதிக்கணும். குருவுக்கு என்ன கடமை? அதுவும் இதுதான். அதாவது இது நல்லா படிக்கிற மாணவன், இவன் நல்லா படிக்காத மாணவன் பாகுபாடு பார்க்காம எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி கல்வியை போதிக்கணும். எந்த புள்ள படிக்க வந்தாலும் சாதி மத பேதமின்றி அத்தனை பிள்ளைக்கு கல்வியை போதிப்பது குருவுடைய கடமை, குருவோட கடமை. ஆமா. தெய்வத்துக்கு என்ன கடமை? பக்தர்களை சோதிப்பது, பின் ஆட்கொள்வது. சிவனுக்கு என்ன கடமை? அழிக்கிறது. மகாவிஷ்ணுக்கு காக்கிறது. பிரம்மதேவனுக்கு படைக்கிறது. கலைவாணிக்கு கல்வியை கொடுக்கிறது. சக்திக்கு வீரத்தை கொடுக்கிறது. மகாலட்சுமிக்கு செல்வத்தை கொடுக்கிறது. சனீஸ்வரனுக்கு சனீஸ்வரனுக்கு என்ன பெறக்கூடிய, அதாவது பார்வையை வைத்து உண்டு. நீங்க எதை கேக்குறீங்க? நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சனியினுடைய பார்வை மாதிரி சனி மாதிரி கொடுக்கக்கூடியவனும் கிடையாது, கெடுக்கக்கூடியவனும் கிடையாது. அப்படிமா இருக்குல்ல? இருக்கு. சனீஸ்வரனுக்கு அப்படி வேலை. இப்ப எவனுக்கு என்ன வேலை? உயிரை எடுக்கிறது. சித்திரகுப்தனுக்கு கணக்கு எழுதுவது. பாருங்க, எல்லாமே கணக்கு தான் உலகத்துல. கணக்கு பிடக்க பிடக்க வாழ்க்கையை மாற்றம் ஏற்பட்டுரும். சரி, உங்களுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாத்த தெரியுமா? எப்படி தெரியுமா உங்களுக்கு? கேளுங்க, பேச்ச குறைங்க. இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. மானம் பிடிக்கிறதுக்கு தான் ஒன்றும் தெரியலப்பா. நான் என்ன சொல்றேன், எதற்கும் நேரங்காலம் உண்டு. நேரங்காலம் எதுக்கியா நேரங்காலம்? நான் கேட்கிறேன், ஒரு வருடத்துல எத்தனை மாதம் உண்டு? 12 மாதம் உண்டு. 12 மாதங்கள்ல நம்ம எந்த மாசம் விதப்போதப்போம்? ஆடி மாசம். பருவகாலம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஆடி பட்டம் தேடி விதன்னா தேடி விதைக்கணும். 12 மாதங்கள்ல மற்ற மாதங்கள்ல விதைக்கலாம்ல. ஆடி மாசம் விதைக்கிறான், அந்த பருவ காலத்துல விதைச்சாதான் அம்மாவ விளைச்சல் ஏற்படும். இதெல்லாம் தெரியுதுலம்மா? தெரியுது. நல்ல வயசு பொண்ணா இருக்கிற. ஆமா. நீங்க கவலைக்கு வந்திருக்க. உண்மையே சொல்றேன், உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு கரும உங்களுக்கு பிடிக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன என்ன அப்படியே முகரைய பார்த்தாலே ஒப்பல. இங்க பாருமா, என்ன சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு. நீ கேளு, இருக்காங்கல்ல தாய்மார்கள்லாம், நிஜக்கூடிய வேடி ஒரு நிஜக்கூடிய வேடு ஒரு எந்த வகையிலாவது நான் குறைஞ்சாலும் சொல்லட்டேன், தலைப்பிழ ஓடி போறேன். நீங்க எப்படி இருந்தா எனக்கு என்னங்க? அப்ப என்ன வேணான்றே? நீ வந்து நிக்கிறது எனக்கு வலிக்குது. உங்களுக்கு என்ன விட ஒரு ஆளு எப்படி இருக்கீங்க? ஒத்தப்படி ராசு மாதிரி அழகா அப்படி சொல்லியா? ஏயா ஒத்தப்படி எப்படி புரிய சொல்லியா? ஆக நீ பாருங்க தம்பி, சொல்லுங்க விடவரே. நம்ம 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் அது என்ன வைப்பான்? என்ன வைப்பான்? பொம்மை என்ன வைப்பான்? ஒரு திஷ்டி பொம்மை வைப்பான். அது கண் திஷ்டி படக்கூடாதுக்காக வைப்போம்ல. ஆமா. அது மாதிரி இந்த உலகத்துல குறை இல்லாத மனிதன் யாருமே இல்லையா? குறை இருக்கணும், அப்பதான் வாழ முடியும். ஆனா உங்ககிட்ட ஒரு குறை உண்டு. குறைய மட்டும் பார்க்காதீங்க, திறமை இல்லாத மனிதர்களும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமா. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு திறமை இருக்கும். கண்டிப்பா உண்டு. அது வெளிவரக்கூடிய நேரம் சரியாக அமைந்தால் கண்டிப்பாக அவங்களும் வெற்றி அடைவாங்க. இல்லையா? உங்களுக்கு திறமை இல்ல, எதற்குமே முயற்சி வேணும். முயற்சி வேணும், பயிற்சி வேணும். அது பயிற்சி வேணும். முயற்சி பண்ணிருந்தா போதுமா? முயற்சி பண்ணுவோம்னா பண்ண முடியுமா என்ன? அப்ப அது நல்ல பயிற்சி இருந்தா தான் நம்மளும் நல்ல நிலைமைக்கு போக முடியும். என்ன வேணா சொல்லுங்க, நான் எத்தனை பேர் பார்த்திருக்கேன் உங்களை மாதிரி. ததிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல. மற்ற பிள்ளைகள்கிட்ட போறமா பக்கத்துல வர வச்சுக்கிறோம். நான் என் குணம் வேற மாதிரி கொண்டே விடுவேன். என்ன மோந்து வந்துகிட்டே தெரியுறீங்க? என்ன தங்கச்சி தங்கச்சி கோவப்படாத. மைக் அங்க இருக்குல்ல, அங்க வச்சு மூஞ்சிய பாரு எப்படி இருக்குங்க. என்னமோ நீ பெரிய அலை மாதிரி பீத்துக்கிறீங்க. இவர் பெரிய அலையனாக்கும் பக்கத்துல எதுக்கு வரீங்க? வந்தா முத்தலமா மூஞ்சி மரம் வச்சுக்கிட்டு என்ன நீ பாடுமா? பாடுறாங்க புதிய மரம்
வருது ஆ? இந்த பாக்குறாங்க ஏதா சரியான மசக்காலியா இருப்பார் போலயே அப்படியா இப்ப வர அப்படிதான் இருக்காப்லன்னு கேள்விப்பட்டேன். பத்தியில பொய் விசாதமா என்ன போய் நான் பால் நடக்க நல்லா பாடுறி வருமா வருமா அப்ப தென்னந்தனி காடு அண்ணன் போயிட்டாரு தோழி உள்ள போயிட்டாரு இப்பவே தொடுறிய அப்படி எல்லாம் சரி சி, கர்மம் என் கைய முத கழுவணும் பாசம் இல்லாம தொடுவியா ஐயோ முருகா இறைவா பாடுமா எதிரிய தாக்குறதுக்காகவும் தொடலாம் இப்பனாங்க பாடு புதிய மரம் பருத்து விட்டா புதிய மரம் பூசி விட்டா கை கடாதுமா இவரை கை தட்டாத கதை இழக்கிறாரு சும்மா வாய்ச்சப்படாத நீங்க பார்க்கிறாரு மட்டும் வச்சிருந்தா அம்மளுக்கு ஆகுமா காசு மட்டும் வச்சு விட்டா அதுக்கு ஆகுமா என்னமா வந்துச்சு என்ன சொல்றிய என்னையா ஆளுதான் சரியில்லை அப்படின்னா ஆமா இந்த பாட்டுமா பாட்டில் பிழை கண்டுபிடிக்கிற பெரிய நக்கீரரோ நீங்க கேக்குறேன் மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா என் தம்பியை பாருங்க தங்க பாட்டி நான் எங்க அண்ணனை சொல்லல இப்படி வச்சிருக்கேன் நான் சொல்லல எந்த ஒரு ஆண்மகனுக்கு என்ன அழகு மீச அழகு அவருக்கு கம்பீரமான மீசை இருக்கு நான் சொல்லல முறுக்கி வளர்க்காத மீசையும் இங்க பாரு என் சிங்கத்தை எல்லாம் பாரு எப்படி இருக்கு பாருமா ஆ. முறுக்கி வளர்க்காத மீசையும் ஒழுக்கட்டின்னு இருந்திருக்கு உடிச்சு வளர்க்காத முருங்கையும் நல்லா இருக்காது நல்லா இருக்கு அதுல இருக்கா இல்லையா ஏன் வளர்க்கல அது மாதிரி ஆ. தாய் முகம் பார்க்காத பிள்ளையும் மலை முகம் பார்க்காத பயிர் நல்ல வளமண்ணா அது எப்படி வரும் பாட்டா பாட்ட பாட்டு அப்படித்தான் பாடு ஏன் உங்களுக்கு கோவம் வருது என்ன இதுக்கு பேர் மீசையா நான் கேக்குறேன் ஒரு பெண்ணுக்கு என்ன அழகு ஒரு பெண்ணுக்கு நீங்க தானே சொன்னீங்க புன்னகை தான் அழகு அழகான கூந்தல் அழகான கூந்தல் நல்ல கொம்பி இருந்தா பெண்ணுக்கு அழகு ஆமா ஆமா நீ நல்ல முடி செப்பட்டு முடி வச்சுக்கிட்டு கலரிங் பிச்சு போடுவேன் நீங்க சின்ன பிள்ளை தூங்குறி எனக்கு வெட்டி விடலையா கொண்டியா இருங்க எனக்கு ஒரு சந்தேகம் இங்க வாங்க ஆமா. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா நிறைய மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்களா ஏன் என்னாச்சு ஏமா ஏன் மீசைய முளைக்கல இருக்குது அதானே, எனக்கு நானும் 9 வருஷமா பாக்குறேன் இப்படித்தான் இருக்கு இது அருவு மீச எங்க லேசா முறுக்குங்க தம்பி ஒன்னா ரெண்டா நான் 6 தாயிட்ட பரவடிச்சாலியா நானு எத்தனை தாய் என்னை வளர்த்தாங்க தெரியுமா என்னம்மா கொஞ்சம் கூட மீச மட்டும் வச்சிருந்தா அம்மலை ஆகுமா ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? பிடிக்கத்தானே உன்னால முடியுமா? அடக்க முடியுமா? ஆனா பிடிக்கத்தானே உன்னால முடியுமா? இதை பிடிச்சப்பட்டா அடக்க முடியுமா? நல்ல குட்டியாட தம்பி வந்தா குரலுக்கு சொந்தா உள்ளனரி மாட்டிக்கிட்டோம் இந்த வேடனுக்கு சொந்தா இந்த வேடனுக்கு சொந்தம் பெட்ட குழந்தை வந்தா பெட்ட கொலை வந்தா கட்டு சேவனுக்கு சொந்தா கட்டி சேவனுக்கு சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா சட்டப்படி பார்க்க போனா ஏமா நாயப்படி பார்க்க போனா ஏமா நியாயப்படி பார்க்க போனா பொதுவாகவே நத்த குளத்துல இந்த இருக்காங்களா தாய்மார்களும் சரி பெரிய ஆட்களும் சரி நாய நீதிகளை சரியா சொல்லக்கூடியாங்க அவங்களுக்கு தெரியும் விடிய காலம் நான் எதுக்கு வந்திருக்கேன்ற விஷயத்த நல்லா தெரியும் ஆனா இந்த பிள்ளைக்கு தான் அது தெரியல காரணம் தெரியுமா ஏக்கிறாங்க ஏக்கிற அப்படி சொல்லியா நான் எப்படி பார்க்க போனா நத்த குளம் நீதிப்படி பார்க்க போறா ராஜா நத்த குணம் நீதி படி பார்க்க போனோம் குட்டி அழகு குட்டி அலைய குட்டி சிவத்த குட்டி சவுத்த குட்டி தங்க கட்டி வாத்தியார நம்ம என்னை பத்தி தெரியல இன்னும் தெரியல அப்படியா எதிரியுமே உலகத்துல சேர்மானம் சரியா சேரணும் சுத்தமான தங்க கட்டி வச்சுங்களேன் அந்த தங்க கட்டியில உருக்குனா என்ன சேர்க்கணும் என்ன சேர்க்கணும் கொஞ்சம் தங்க கட்டியில செம்பு கலந்தா தான் செய்ய முடியும் நல்ல ஆவண பொருள் ஆமா ஆக இப்படி செம்பு கலந்தா தான் செய்ய முடியும் ஆபரணம் தங்கத்துல கூட இப்படி செம்பு கலக்கணும்ல ஏமா நான் நிக்கிறேன் மாமா உனக்கு கல்யாணம் ஆச்சா மாமா உனக்கு கல்யாணம் ஆச்சாமா கல்யாணம் ஆனா என்ன ஆகலைன்னா என்ன மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா அப்படித்தான் பேசு
அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, 7 அண்ணன்மார்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் பார்க்கணும் அவசியம் இல்ல. உங்க மூஞ்சியே சரியில்லை. நீங்க என்ன தாயி தகப்பேன் இல்ல அப்ப ஊர்ல உள்ள என்ன செய்வான் பெரியாளுலாம் பரவாயில்லப்பா தாயின் தப்பா இறந்து போயிட்டாப்பா பிள்ளைக்கு நம்ம தாண்டா பாக்கணும் அப்படின்னு பெரியாளுகள் செய்யறது இல்லையா? செய்வாங்க செய்வாங்கல்ல. அப்படி ஒத்துக்கமா நீ நியாயமா பேசுறீங்களே எப்படி? எல்லாம் அதுக்கு தான். எதுக்கு? எல்லாம் நன்மைக்காகத்தான். சரி சொல்லுங்க. உனக்கு நன்மைதான் எனக்கு நன்மைதான். சரி. அதனால நான் எப்படி பார்க்க போனா பஞ்சாயத்து படி பார்க்க போனா பஞ்சாயத்து படி பார்க்க போனோம். இந்த குட்டி அழகு குட்டி அழகு குட்டி சவுத்த குட்டி இந்த வேடுவருக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த வேடவருக்கு மட்டும்தான் சொந்தம். வாமா வாமா அட வாமா வாமா கல்லா கல்லா மனசு கல்லா கல்லா மனசு கல்லா கல்லா இல்லாத இடத்தை தேடி வருதே நடத்தி காட்டு வாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா மானத்தாமா மானை தாமா அழகானமா ரொம்ப அறிவானமா உனக்கு இந்த ஊரே சொந்தம். உனக்கு கைதான் சொந்தம். எனக்கு இந்த மாடு சொந்தம் ஏனோ மானது வந்த ஒரு மானது வந்து வாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா அழகானமா ரொம்ப அறிவானமா அழகானமோ இது அறிவானமோ அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் இருப்பதெல்லாம் தன்மான பொண்ணுதான் அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் படித்தவன் அண்ணன் கேட்பான் பணம் இருந்தால் வலிமை கேட்பான் பணம் இருந்தால் வலிமை கேட்பான் உழைத்தவள் கூலி கேட்பான் ராணி நான் உன்னை கேட்டேன் வாமா 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 உள்ளே வாமா உள்ளே வாமா மானத்தாமா மானை தாமா வாமா வாமா உள்ளே வாமா மதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல தெரியுதுல்ல? என்ன விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். 3 நாள் தான் ஆமா. அதான் நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க பாப்பா. நான் இல்லைன்னு சொல்ல, நீங்க இருக்குன்னு சொல்ல. ஆமா, ஆமா. இது நல்லாவா இருக்கு? ஒண்ணு உங்க வழிக்கு நான் வரணும், இல்ல என் வழிக்கு நீங்க வரணும். கண்டிப்பா மான் சொன்னா பத்தாது. மான் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மான் அப்படின்ற அங்க அடையாளம் கொண்டு சொல்லுங்க. யாருமா மானுடைய கண்ணழகண்ண கரும் மூக்கழகண்ண இதில் அழகண்ண நடை என்ன உடை என்ன ஒன்னா ரெண்டா இந்த மான பத்தி சொன்னா தடுமை முடிச்சிருக்கோல பாவம். தெரியுமா? மாமா தான் அடையாளத்தை சொல்லுங்க, ஆ. அப்புறம் பாப்போம். அடையாளம் சொல்லவா அடையாளமா சொல்லவா? அது உங்க சௌரியம். சொல்லவா அடையாளம் காயாத கானகத்தை நின்றுளாவும்
மேயாதமா 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 மேயாத மேயாதமா மேவு கலனகமடைந்து மேயாதமா மேவு கலனகமடைந்து சந்தனமும் முழுதும் கமலும் கலந்தும் தனமும் முழுகமலும் மேயாதமா காணக்குறவர் கண்மணியில் அவர் காணக்குயில் உடையது காணக்குறவர் கண்மணி வளன காணக்குயில் உடமாய் தேனும் பாகும் திரைமாவும் தின்பதலாத்தொரு புள்ளொரு போதும் தேனும் பாகும் திரைமாவும் தின்பதலாத்தொரு புள்ளொரு போதும் தேனும் பாகும் திரைமாவும் தேனும் பாகும் திரைமாவும் தின்பதலாத்தொரு புள்ளொரு போதும் யாதமா தேனும் பாகும் திரைமாவும் தின்பதலாத்தொரு புள்ளொரு போதும் யாதமா அடிபெருத்து அடிபெருத்து முடிசிருத்து முடிசிருத்து முடிகருத்து முடிகருத்து அடிபெருத்து முடிசிருத்து முடிகருத்து கொம்புள்ளமா அடிபெருத்து முடிசிருத்து முடிகருத்து கொம்புள்ளமா அடிபெருத்து முடிசிருத்து முடிகருத்து கொம்புள்ளமா தாயாதாம் அது தாயா இருந்தாலும் அது அதனை வந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாதமா இது மானக்குறையாடையலமா மான பத்தம் எந்த இடையிலும் வரலையே வேற வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு வேற எப்படி யாரோ ஒரு பெண்ணை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு வேறங்க மரியாதை இல்லை உங்களுக்கு வள்ளி சி. உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன் எங்க அண்ணனை கூப்பிடுவேன் எப்படி எனக்கு ஏத்த அழகான ஒரு பெண்ணு நீ ஒருத்திதான் சி, வேண்டாம் எனக்கு பிடிக்கல எவ்வாறு கேளுவேன் முகரைய பார்த்தாலே பிடிக்கல எனக்கு உன் குடத்துக்கு உன் மூக்குக்கு யாரு வச்சு வாழ மாட்டாங்க வேணான்றேன் சரி குணம் சரி அது என்ன மூக்குக்குமா அதான் சொல்றேன் வேணான்றேன் ஏன்னா உன் மூக்கு முணுமுணுன்னு இதை பேசுற ஆகினால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேணாம் என்ன வேணுமோ பயமத கோபப்படாத எவருமா உனக்கான செஞ்சு வச்சுக்க தேரு தெரியுமா என்ன தேரு? உனக்கு பட்டு சேலை கட்டி சரி எனக்கு பட்டு வேட்டை கட்டி ரெண்டு பேரும் உட்காந்துருவான் எங்க ரோட்ல தேர்ல சரி ரோட்லயா ஏ? எங்க உட்காந்து சும்மா சொல்ல தேர்லன்னு சொல்லுங்க இவ்வளவு என்ன சரி சொல்லுங்க தேர் மேல உட்காந்து சொன்ன அப்படி மொட்டையா தேர் மேல உட்கார்ந்த பிறகு சரி இதை பெற்ற தாய்மார்கள்லாம் பூரா என்ன செய்வாங்க தெரியுமா சரி மல்லி பூவால கையில கல்லு மணலை எடுத்து ஆமாய்யா அதான் வீடு கிட்ட வருவாங்கய்யா சரி முதல்ல பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கய்யா சரி. எப்படி தெரியுமா எப்படி? மீனதாளம் கேட்கும் கால விரும்பில் வருக வருக என்று தன் பார்க்க வருவேன் விடிய 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 கணிகத்துல வருவேன் நான் கல்யாண பொன்னாகி வருவேன் நான் கல்யாண பொன்னாகி நீ கண்ணை முடிக்கிட்ட நெருப்பி ஆகிட மாட்டேன் பிடிக்கலன்னா விடுங்க வேற என்ன போட்டு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க பிடிக்கலன்னா விடுங்களே பிடிக்கல என்ன பிடிக்கல அடா போயாமதா? பிடிக்கலன்னு சொல்லுதுல ஒரு பொம்பளை பிள்ளை அப்புறம் எனக்கு ஒத்து போயிட கம்மாய் அப்படி அம்மி இவாரு என் கூட நீ ஆடினாத்தான் அப்படி விடுவேன் ஏத்தா என்னதா இல்லைன்னா உன் காலை கட்டி தூக்கி போயிருவேன் வரப்ப நான் அலைகிறேன்
என்னது நாளையிரு உனக்கு புட்டு வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு பூ முடிச்சு ஒத்தையில வரவுள்ள நாளையிரு நாளையிரு பொட்டு வச்சு பூ முடிச்சு ஒத்தையில வரவுள்ள நாளையிரு நாளையிரு என்ன என்ன கண்ணுல பூச்சி போயிருச்சுடா. என்னம்மா அண்ணேங்கிற ரயில் இன்ஜின் கரியலி போட்ட மாதிரி இருக்கான். இப்ப நீ மூடு போகும்போது ஒய்யும் அடங்காதே. அண்ணா என்னத்தா அவரு அவரு இப்படி இப்படி ஆடுறாரு. இப்படி ஆடுறாரு. அவர் சர்க்கஸ் அண்ணே 90 கூட கதை பார்த்தேன்னு தெரியுது. அவர் யாரா இருக்கும்? யாருக்கு தெரியும்? எந்த குறை இருந்தாலும் கந்தனம் கூட இருக்கக்கூடாது. முருகன் வணங்கிடுவோமா? கும்பிடுவோம். அள்ளிட்டாங்கடா. உன்னை பாடும் தொழில் அன்றி வேறு இல்லை, என்னை காக்க உன்னை அன்றி யாரும் இல்லை. முருகா முருகா உன்னை பாடும் என்னை காக்க உன்னை அன்றி யாரும் இல்லை. கற்பனையில் வருகின்ற பொற்பதமே அன்பு, கருணையில் வடிவான அற்புதமே. அமுதம் விளைகின்ற பொற்பதமே இயற்கை. கருணையில் வடிவான அற்புதமே. சிற்ப சிலையாக நிற்பவனே, என்னையே திருநீர் அருள்கின்ற நிற்பவனே. முருகா முருகா உன்னை பாடும் அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை, அழகு பொழிகின்ற பெண்வளமே. அமுதம் விளைகின்ற பொற்பதமே இயற்கை. அழகு வழிகின்ற பெண்வளமே. குமுத இடமிருந்த பூச்சரமே. குமுதம் இதழிந்த பூச்சரமே. குறுநகை தமிழற்கு திருவரமே. முருகா முருகா உன்னை பாடும் தொழிலன்றி வேறு இல்லை. என்னை காக்க உனையன்றி யாரும் இல்லை. வள்ளி வேடனாக வந்தவன் நான் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? மேல கீழ இறங்கு. சுவாமி பிராணநாதா, எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா? எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? தாரத்தில் இரண்டாவதாக இருந்தால் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரே முதலில் அழைக்கப்பட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த வருடம் நல்ல மழை பெய்ய ஊரில் உள்ள அத்தனை மக்களுமே நோய் இல்லாமல் எல்லாரும் நல்லா வாழ்வீங்க. ஏத்தா எல்லாம் பெரிய மனுஷி கூப்பிடுறாங்க. பாய போட்டு வா, முன்னாடி வந்து வரேன். என்ன இப்பதான் வந்துகிட்டு இருக்கு வேற. ஏன்னா பந்திக்கு முதல்ல போற காலத்துக்கு இப்படி வா முன்னாடி. ஆக பொதுவாகவே இந்த பூலோகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடப்பது அது திருமணம். இங்கே நடக்கூடியது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை கடந்து வந்த உங்கள் அனைவருமே எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று சொல்லி வள்ளி இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானே என்று அந்த பக்கமே போடுறதா? நாட்டு மக்களை உன்னை போற்றுவார்கள். வெட்டி பக்கம் போட்டுறாதீங்க. இந்த தாய்மார்கள்லாம் மணமகளையும் நீங்க எல்லாம் போட்டுறோம் இல்லையா? பெண்கள்லாம் கொலை போடுங்க, ஆண்கள்லாம் கைத்தட்டுங்க, முழங்கடி போலாம். தேசம் ஒட்டும் தலைவர் அடி
தேவர் மகன் தெய்வமாக வாழ்ந்தாரடி தென்னகத்து சீமையிலே தேரோடு வீதியிலே தெய்வம் யாரு தேசப்பட்ட தலைவர் அடி தேசப்பட்ட தலைவர் அடி தேவர் மகன் தெய்வமாக வாழ்ந்தாரடி தென்னகத்து சீமையிலே தேரோடு வீதியிலே தென்னகத்து சீமையிலே தேரோடு வீதியிலே தெய்வம் யாரு அந்த தெய்வம் யாரு கூறு தேவரையாவோட பேரு தெய்வம் யாரு கூறு தேவரையாவோட பேரு தேவர் மகன் இங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு இங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு சிவகங்கை ஆட்சி தேசம் ஒன்று வந்தாரடி சிவகங்கை ஆட்சி தேசம் ஒன்று வந்தாரடி மாமன்னர் மருந்து புகழ் மாடெங்கு ஒடுக்கியதடி மாமன்னர் மருந்து புகழ் மாடெங்கு பறத்ததடி இங்கே என்று மருந்து இங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு இங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு
நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும்.